பேச தடை போட்டது பயமா இல்லைனா பிளான் பண்ணிய ஒரு அரசியல் ஆட்டமா? ஸோ காங்கிரஸ் இணைய போதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. முதல்நிலை வேட்பாளர்கள் அறிவிக்கிறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. எப்போ வேணாலும் எந்த ஒரு பிரேக்கிங் வேணாலும் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தங்க தவறான வார்த்தையை விட்டுட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆப்போசிஷன் மோடு வெயிட்டிங்கில் ஓப்பனிங்லேயே இருக்குது. எப்போல்லாம் ஏதாவது கிடைக்காதுன்னு நம்மளுக்கு தெரியும். அதை மொத்தம் பார்த்தீங்கன்னா சில நபர்கள்லாம் எப்போ ஏதோ ஒரு சான்ஸ் கிடைக்காது அடித்து காலி பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் மீண்டும் ஒரு கேள்வியே நான் உங்கள் முன்னாடி வைக்கிற உறவுகளே, பேச தடை போட்டது பயமா இல்லைனா இது பிளான் பண்ணின ஒரு அரசியல் ஆட்டமா? பேச தடை போட்டது பயமா இல்லைனா பிளான் பண்ணிய ஒரு அரசியல் ஆட்டமா? உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக்கின் பொலிட்டிக்கல் டெஸ்க் எபிசோட் 34. டிவிகே கட்சியில் ஒரு திடீர்னு ஒரு அறிவிப்புங்க. நியூஸை பார்த்தா கட்சி சார்ந்த யாரும் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு டிபேட் ஷோவில் பேசக்கூடாது, யூடியூப் சேனல்களில் பேசக்கூடாது, அப்ரூவல் கட்டாயம் அப்படின்னு அதிரடியாக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு புசி ஆனந்த் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க. அவங்க ட்விட்டர் பேஜ்லையும் நம்ம அதை பார்க்க முடிஞ்சது. அப்படின்னா கொஸ்டின் ஸ்ட்ரெயிட்டாக என்ன வருது அப்படின்னா, பேச தடை போட்டது பயமா இல்லைனா பிளான் பண்ணி ஒரு அரசியல் ஆட்டமா அப்படின்னு தான் ஸ்ட்ரெயிட்டாக கொஸ்டின் வருது. ஸோ அன்அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட்ஸ் வேண்டாம், அதாவது ஒரு கட்டுப்பாடு இல்லாத பேச்சுகள் வேண்டாம், அதே மாதிரி முன் அனுமதி அவசியம், இப்படிலாம் சொல்லும் போது எனக்கு என்ன தோணுதா, என் பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்லிடுறேன். சிலர் இதை பார்த்தீங்கன்னா ஒரு சென்சர்ஷிப், அதாவது வாய் அடக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அரசியலில் கட்டுப்பாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே நிலைச்சு நிற்கிறது அதை விட ரொம்ப முக்கியம். உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏன் இப்போ இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்றத நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போகலாம் சப்ஜெக்டுக்குள்ளே. கூட்டணி பேச்சு ஃபஸ்ட் நடந்துகிட்ருக்கு. ரொம்ப ஒரு ஹைப்பர் சென்சிட்டிவான மூமெண்ட்ஸு இந்த மூமெண்ட்ஸ்லாம். இப்போ நடந்துகிட்ருக்க ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் அரசியலில் இப்போது பயங்கர ஹைப்பர் மூமெண்ட்ஸ் தான் நம்ம சொல்லணும். ஸோ காங்கிரஸ் இணைய போதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. முதல்நிலை வேட்பாளர்கள் அறிவிக்கிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. எப்போ வேணாலும் எந்த ஒரு பிரேக்கிங் வேணாலும் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தங்க தவறான வார்த்தையை விட்டுட்டு அன்னெசரி டேமேஜை வேறு லெவலில் உருவாக்கும் அப்படின்றத என் பெர்ஸ்பெக்டிவில் என்னோட புரிதலில் நான் சொல்கிறேன். அதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம் ட்ராப்பு. என்ன ட்ராப்பு? மீடியா ட்ராப்பு. பயங்கரமான ஒரு மேட்ரு அது. இப்போது ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் யாரோ உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கேள்வியை கேட்பாங்க. என்னது? உதாரணத்துக்கு காங்கிரஸ் உறுதியாக டிவிகேவுடன் கூட்டணி வருதா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன சொல்லுவார்? பேச்சுவார்த்தை நடக்குது, இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரவில்லை அப்படின்னு அவர் சொல்லுவார். உடனே அடுத்த நாள் தம்ப்நெயில் என்னவாக இருக்கும்? கன்ஃபார்ம் டிவிகே ப்ளஸ் காங்கிரஸ் டீல் டன் அப்படின்னு ஒரு தம்ப்நெயில் வரும். அது பரவாயில்ல, கூட ஸ்போக்ஸ் பர்சன் மூஞ்சி பக்கத்தில் பெருசாக சேர்ந்து வரும். இல்லை அந்த கட்சியை சார்ந்த யாராக இருந்தாலும் பேசினாலும் அவன் மூஞ்சி சேர்ந்து வரும் இல்லையா? என்ன ஆகும்? கட்சிக்கும் தேவையில்லாத குழப்பங்கள், அது ஒரு இம்பேக்டை, ஒரு சென்சிட்டிவ் டென்ஷனை உண்டாக்கும். ஸோ அது ஒரு நல்ல மூவ். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். கேண்டிடேட் லிஸ்ட்டில் ஒவ்வொரு மாவட்டத்தில் அதிருப்தி இருக்குதாமே அப்படின்னு சொல்லி ஒரு நிறையா கேள்வி கேட்டாருன்னா அனைவரோடும் ஆலோசனை நடக்குதுன்னு சொல்லி ஒரு பதிலை கொடுப்பாரு. ஒரு கரெக்டான பதில் தான். உடனே பார்த்தீங்கன்னா ஹெட்லைன் என்னவாக இருக்கும்? டிவிகேவில் உள்ள உள்கட்சி குழப்பங்கள், டிவிகேவில் பிளவு ஏற்படுகிறதா? இது இயல்பு. விஜய் நேரடியாக முதல்வர் வேட்பாளரா அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சாங்கன்னா கட்சியின் முடிவு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. விஜய் சிஎம் கன்ஃபார்ம்டு. இது போல பல சந்தர்ப்பங்கள் சூழ்நிலை நிச்சயமாக வரலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஊடக வலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு பேலன்ஸ்டான ஆன்சரை சென்சேஷனலாக ஃப்ரேமில் கண்டிப்பாக காட்டுவாங்க. அதுதான் மீடியாவோட ஆப்வியஸ் ஒர்க்காக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டேமேஜ் கண்ட்ரோல், அதை சரி செய்யணும், அந்த சேதத்தை சரி செய்யறதுக்கு உட்காந்து யோசிக்கணும். இது அன்னெசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரோவர்சி சைக்கிளை நிறுத்துறதுக்கான ஒரு தேவையில்லாத ஒரு பலு சுமையாக இருக்கும் மற்ற முக்கியமான வேலைகள் நடுவில்.
ஸோ இது மீடியாவுக்கு எதிரான முடிவு இல்லை, 100% ஷுவர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் ஒழுங்கு, அதாவது ஒரு டிசிப்ளின்டான ஒரு விஷயத்தை வந்து இந்த இடத்துல கடைப்பிடிங்க அப்படின்னு தான் ஒரு அறிவிப்பாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஆப்போசிஷன் மோடு வந்து வெயிட்டிங்கில் ஓப்பனிங்லேயே இருக்குது. எப்போல்லாம் ஏதாவது கிடைக்காதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா சில நபர்கள்லாம் எப்போ ஏதோ ஒரு சான்ஸ் கிடைக்காது அடித்து காலி பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவர்கள் கேட்கறது என்ன, அவங்க என்ன கேட்குறாங்க, ஆப்போசிஷனில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லிப்பு கிடைக்காதா, ஒரு தவறான ஒரு வார்த்தை கிடைக்காதா, ஒரு 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 ஸ்போக்ஸ் பர்சன் வந்து எமோஷ்னலாக பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ரெஸ் மீட்டாக மாறிடும். யார் பண்ணுவா? ஆப்போசிட் பார்ட்டி தான். ஒரு ஹாஃப் சென்டென்ஸை கட் பண்ணி அப்படியே சர்க்குலேட் பண்ணுவாங்க, ஷார்ட்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே கான்ட்ராடிக்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக வந்து கிளாஷ் வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகும். அவங்களுக்குள்ளேயே வந்து தேவையில்லாம பிரச்சனைகள் வரும், ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடும். ஸோ அதனால் இந்த நேரத்தில் வந்து இது ஒரு கரெக்டான ஒரு விஷயந்தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து தப்பாக நரேட்டிவை பில்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிவி டிபேட்ஸில் உட்காந்து பேச ஆரம்பிச்சிடுவாங்க அந்த மேட்டரை, ஒரு 4 பேரை கூப்பிட்டு. அதுக்கப்புறம் டிவிக்கோட டேமேஜ் கண்ட்ரோல் மோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடும். அதாவது கூட்டணி பற்றிய பேச்சுகளோ இல்லை முக்கியமான விஷயங்களை பேசுகிறதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு இதை எப்படி சரி பண்ணாலும் மொத்த டீம் உட்காந்து ஒர்க் பண்ணுற ஒரு சூழ்நிலை உருவாயிடும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே வந்து நோ லூஸ் டாக்கு, நோ அன்அஃபிஷியல் கமெண்ட்டு, அதே மாதிரி நோ எமோஷ்னல் அவுட்பஸ்ட்டு, ஒரு டிசிப்ளினான ஒரு பாதுகாப்பு வளையத்தை ரொம்ப நேர்த்தியாக இந்த இடத்துல அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் வந்து நான் வந்து பார்க்குறேன். அதனால் மீண்டும் ஒரு கேள்வியே நான் அவங்க முன்னாடி வைக்கிற உறவுகளே, பேச தடை போட்டது பயமா இல்லைனா இது பிளான் பண்ணின ஒரு அரசியல் ஆட்டமா? நம்ம பர்செப்ஷனை நம்ம தெளிவாக வந்து இந்த இடத்துல முன் வச்சுட்டோம், ரொம்ப நான் கிளியராக சொல்லிட்டேன்னு நான் நம்புகிறேன். இது ஃபியர் பாலிட்டிக்ஸ் கிடையாது, நிச்சயமாக இது ஸ்ட்ரக்சர் பாலிட்டிக்ஸ், அதாவது ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு அரசியல் நகர்வு தான் நான் பார்க்குறேன். ஸோ போருக்கு முன் அமைதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து பார்த்தா பெரிய ஆயுதம். அந்த மாதிரி தான் இந்த விஷயத்தை வந்து பார்க்குறேன். டிவிக்கே இன்னும் ட்ரிபிளாக வந்து இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும். அதனால் திஸ் மூவ் இஸ் அ வெரி ஸ்மார்ட் மூவ். உறவுகளே, நான் சொன்ன விஷயத்துக்கு உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, இந்த ஆர்டர்ஸ் வந்திருக்கு அதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். எப்பவும் நான் கூறுவது போல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்கள் கமெண்டோட சேர்த்து ஒரு ஹார்ட் எமோஜி நீங்கள் போட்டுருங்க. நன்றி, வணக்கம்.